என்ன பிரச்சனை? சார் நகை எங்க திருட்டு வந்திருக்காங்க சார். பாருங்க சார். இதை வச்சு விட்டுற சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார். யாரா நீ? சார் நாங்கள் வீடியோகிராஃபர் சார். கல்யாணத்தில் வீடியோ எடுத்துகிட்டு வரோம் சார். கல்யாண வீட்டில் வீடியோ எடுக்கும்போது நகையை திருடினியா? சார் சத்தியமாக நாங்கள் திருடல சார். சரி, எந்த கல்யாண மண்டபத்தில் வீடியோ எடுத்த? HPM கல்யாண மண்டபத்தில் சார். கிருஷ்ணன் லாரி ஆஃபீஸ் வச்சிருக்காருல சார், அவங்க வீட்டு கல்யாணத்தில் தான் சார் எடுத்துகிட்டு வரோம். கான்ஸ்டபிள் சார். ம். சொல்றீங்க? நாங்க இப்ப அந்த கல்யாணத்துல இருந்து தான் வர்றோம். ஒழுங்கா உண்மையை சொல்லு. சார் நான் சொல்லிடுறேன் சார். சார் சத்தியமா இப்ப நான் சொன்னதுதான் சார் உண்மை. தயவு செய்து எங்களை விட்டுருங்க சார். படு சார், ஏதோ ஒண்ணு தப்பா தெரியுது. இவங்களை வண்டியில ஏத்துங்க. சரிங்க சார். ஸ்டேஷன்ல கொண்டு விசாரிச்சாதான் உண்மை வரும். ஓகே சார். கான்ஸ்டபிள் சார். ஒரு கேஸ் விஷயமா உங்களை விசாரிக்க வேண்டியது இருக்கு. நான் கூப்பிட்டு போறேன். ஓகே சார். வண்டியில வண்டி ஏத்துங்க. எடுத்து வாங்க. ஏய் வாங்கடா. சார் வாங்கடா. போய் வண்டியில இருங்க. வாங்கடா வாங்கடா. சரி கீதா, விடு. அந்த இடத்த கிருஷ்ணா விற்க மாட்டான். அது ஏன் பொறுப்பு. போனவை என் ஒய்ஃப் தான் பேசினா. கிருஷ்ணா ஃபைனான்ஸ் கம்பெனில ஏதோ பிரச்சனையா. எல்லாரும் போட்ட பணத்தை திருப்பி கேட்கறாங்களாம். ஃபைனான்ஸ் கம்பெனி பேர்ல வாங்கின இடத்த வித்துட்டு எல்லாருக்கும் பணத்தை கொடுக்க போறானா. இப்போ என்ன ஆஃபீஸர் பண்ணலாம் சொல்லுங்க. அவன் அந்த இடத்த விற்க கூடாது. பணத்தை கொடுக்க முடியாம கேவலப்படணும். போலீஸ் கேஸ்னு அலையணும். அவமானம் தாங்க முடியாம அவன் சாவணும். ஆபீசர் என்னமா யோசிக்கிறீங்க? நீங்க எல்லாம் அரசியலுக்கு வந்தா அடுத்த எலெக்ஷன்லயே ஆட்சியை புடிச்சிருவீங்க. அண்ணாமலை சும்மா அல்வா கண்டதெல்லாம் வேண்டாம். அந்த இடத்துக்கு ஏதாவது கட்டையை கொடுக்க முடியுமான்னு பாரு. பொதுவா வீடு வாங்குறத கெடுக்கணும்னாலே அதுல 4 பேர் குடும்பத்தோட கொளுத்தின்னு செத்துட்டாங்கன்னு நாங்களே ஒரு பொய்ய சொல்லிடுவோம். இதே நிலமா இருந்தா ரோடு வருது, பாலம் வருது, ரயில்வே ட்ராக் வருதுன்னு ஏதாவது ஒரு பொய்ய சொல்லிடுவான். அதுக்கப்புறம் எவனும் அதை வாங்க மாட்டான். உண்மையா பொய்யன்னு கூட விசாரிக்க மாட்டானுங்க. தலை தெறிக்க ஓடிடுவானுங்க. அப்படி ஏதாவது பண்ணலாமா? சூப்பர்யா. முடியுமாயா உன்னால? உங்களுக்கு இன்னைய பவரே தெரியல ஆபீசர். இந்த சர்வே நம்பர், ஏரியா இதெல்லாம் விசாரிச்சு என்கிட்ட கொடுங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ரோடு வருதுன்னு அமைச்சரை வச்சு அறிக்கை விட சொல்றேன். இதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை ஆபீசர். உங்க பிரச்சனையை நான் முடிக்கிறேன். என் இசை பாப்பாவை என்கிட்ட சேர்த்து வச்சிருக்கீங்களா? நீ ஒண்ணு கவலைப்படாத. இன்னைக்கு அந்த வெள்ளையில தூக்கிட்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்றேன். அவங்க வீட்டுக்கு தான் போலீஸ் காவல் இருக்கு ஆபீசர். காவல் தானே இருக்காங்க. அவளை வெளியில விடாம அடைச்சா வச்சிருக்காங்க. அந்த வீட்டுல இருந்து யாராவது ஒருத்தர் தூக்குவோம். அதை வச்சு அந்த இசையை இங்க கொண்டு வருவோம். நடக்குமா ஆபீசர்? இடத்து விஷயத்தையும் முடிக்கிறோம், இசை விஷயத்தையும் முடிக்கிறோம். ஓகே. நந்தினி, இந்த புடி. இங்க பாரு, காசே இல்லாத ஆம்பளைய கூட கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா காதல தோல்வி அடைஞ்ச ஆம்பளைய கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது. எந்த நேரமும் சோகமாவே மூஞ்ச வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதை விட கொடுமை என்ன தெரியுமா?
ஃபர்ஸ்ட் நைட்லயே அவங்க லவ்வரை பத்தி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த பொண்ணோட கடைக்கு போனது, காஃபி குடிச்சது, அவ கர்ச்சீஃப்ல மூஞ்ச தொடச்சதுன்னு ஓவரா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. என் மனசுல இன்னும் அவதான் இருக்கா, உன்னை என் மனைவியா நினைச்சு கூட பார்க்க முடியலன்னு மூக்க உறிஞ்சுவானுங்க. அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட அவளையே நினைச்சு சாமியாரா போக வேண்டியதானடா மூதேவின்னு எந்த பொண்ணும் கேட்டதில்ல. உன்ன மாதிரி எனக்கும் ஒரு பையன் மேல லவ் இருந்துச்சு, என் மனசுலயும் அவன் தான் இருக்கான்னு எந்த பொண்ணும் சொன்னதில்ல. சொன்னா தாங்குவானுங்களா? இத நீ சிரிக்கிறதுக்காக சொல்லல. ஆம்பளைங்க இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் இப்படி ஒரே வசனத்தை டெம்ப்ளேட்டா பேசுவாங்கன்னு தெரியல. என்ன பாக்குற? பிரபாவும் இசைய பத்தி இப்படிதான் ஏதாவது ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். விட்றாத. இன்னைக்கே நீ அவன் பொண்டாட்டின்ற உரிமையே எடுத்துக்கணும். என்ன முழிக்கிற? நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சதில்ல? சரி போ. ஆல் தி பெஸ்ட். போ. பிரபா, சாரி நந்தினி, நீ வந்ததை கவனிக்கல. பரவாயில்ல பிரபா. எனக்கும் இன்னைக்கு இப்படிலாம் நடக்கணும்ன்றதுல உடன்பாடு இல்லை. ஆனா அத்தை அக்காலாம் வற்புறுத்தும் போது என்னால எதுவும் மறுத்து பேச முடியல. உனக்கே எல்லாம் தெரியும் நந்தினி. நான் இசை மேலதான் ஆசைப்பட்டேன். அதுக்காக தான் நீ கூட இசையை சமாதானப்படுத்தி அவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்ச. சட்டுன்னு எல்லாம் மாறிடுச்சுங்கிறத இந்த நிமிஷம் வரைக்கும் என்னால ஏத்துக்க முடியல நந்தினி. பாரா, அவந்திகா சொன்ன மாதிரியே பேசுறானே. என்ன மாதிரி தானே உனக்கும் அதிர்ச்சியா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சாமி, நீ ஓவரா ஃபீல் பண்ணாத. நீ வரட்டும்னு ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ண. இப்ப சொன்னியே, இது கரெக்ட். என்ன பிரபா? இசை கிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ இல்லாதப்ப பேசினா அது தப்பா தெரியும். அதான் நீ வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவளுக்கு ஒரு ஃபோன் பண்ணிக்கிட்டுமா? இசை, அப்பா உன் ஃபோன் அடிக்குது பாருமா. அது வரேன்பா. யாருன்னு பாருங்கப்பா. பிரபா தான் கால் பண்றாப்பலமா. ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கு போது. பேசுமா. இந்த நேரத்துல எதுக்கு பிரபா ஃபோன் பண்றான்? என்னன்னு கேளுமா. எதுக்கு யோசிக்கிற? ஹலோ. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல இசை. ஏன் இசை பேச மாட்டேங்கிற? அம்மா உன்னை வந்து பார்த்தேன்னு சொன்னாங்க. நானும் வந்திருக்கணும் இசை. வரலையேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. பிரபா, இப்ப நீ நந்தினியோட புருஷன். அத முதல்ல புரிஞ்சுக்கோ. அதைத்தான் என்னால ஏத்துக்கவே முடியல. என் மனசுல இன்னும் நீதான் இருக்க இசை. நீ இப்படி நினைக்கிறது, பேசுறது எல்லாமே தப்பு பிரபா. நம்ம பழகுனது கொஞ்ச நாள் தான். இப்ப போய் நீ அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல. தயவு செஞ்சு நீ அப்படிலாம் யோசிக்காத. இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் கூப்பிடாத. நந்தினி தப்பா நினைக்கிற மாதிரி தயவு செஞ்சு நடந்துக்காத. அவ ஏன் தப்பா நினைக்க போறா இசை? அவ என் பக்கத்துலதான் இருக்கா. அவகிட்ட சொல்லிட்டு தான் உனக்கு ஃபோன் பண்ண. போன் நந்தினி கிட்ட கொடு. ஒரு நிமிஷம். உங்ககிட்ட இசை பேசணுமா? ஹலோ. சாரி நந்தினி. பிரபா இப்படி கிறுக்குத்தனமா நடந்துக்கிறதுக்கு நீயே அனுமதிக்காத. நானும் அவனுக்கு புத்தி சொல்லியிருக்கேன். எந்த விதத்திலையும் நான் அவனுக்கு பிரச்சனையா இருக்க மாட்டேன் நந்தினி. அவனுக்கு நீதான் யதார்த்தத்தை புரிய வைக்கணும். நான் கட் பண்றேன், சொல்லிடு.
சொல்லு இசை. அவ போனை கட் பண்ணிட்டா. அவகிட்ட நிறைய பேசணும்னு நினைச்சேன். ஒரு குட் நைட் கூட சொல்லாம கட் பண்ணிட்டா பாத்தியா? நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட அவ என்ன புரிஞ்சுக்கல நந்தினி. பிரபாவை எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வரதுனே தெரியலையே. கந்தசாமி, எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் போய் சாப்பிட்டு உனக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, சரியா? போயிட்டு வா. ஏசிக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க. சொல்லாம வெளியில போனா நல்லா இருக்காது. நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேன். சரி, சொல்லிட்டு போ. இரு வரேன். சார் சார், நான் வெளியில போய் சாப்பிட்டு வந்துடுறேன் சார். என்னது? சாப்பிடுறதுக்கு வெளியே போறீங்களா? அப்ப இங்க சமைச்சு வச்சிருக்கிறத என்ன பண்றது சார்? மா, காலையில நீங்க தான் சாப்பாடு போடுறீங்க, மத்தியானமும் நீங்க தான் சாப்பாடு போடுறீங்க. வேலைக்கு உங்களை கஷ்டப்படுத்தி சாப்பிடறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இதுல என்ன சார் கஷ்டம் இருக்கு? எங்க பாதுகாப்புக்கு தானே நீங்க வந்திருக்கீங்க. உங்களை வெளியே போய் சாப்பிட விட்டா அது பாவம் இல்லையா? உங்க துக்கத்தை வெளியில காட்டிக்காம எல்லாருக்கும் சமைச்சு வேற போட்டுக்கிட்டு இந்த வயசுல எப்படிமா இவ்வளவு தெளிவா இருக்கிறீங்க? அதாங்க எனக்கும் பயமா இருக்கு. அப்பா, நீங்க மறுபடியும் ஆரம்பிச்சிடாதீங்க. தெளிவா இருக்கிறது தப்புன்னு நீங்களே சொல்லக்கூடாது. சார், ஒரு 10 நிமிஷம் பொறுத்துக்க முடியுமா? தம்பிய கடைக்கு அனுப்பிச்சு முட்டை வாங்கிட்டு வர சொல்றேன். ஐயோ, வேண்டாமா, இருங்க, நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயோ, அதெல்லாம் தப்பு சார். நீங்க இங்க பாதுகாப்புக்கு வந்திருக்கீங்க. உங்களை கடைக்கெல்லாம் அனுப்புனா கௌரவ குறைச்சல் இல்லையா? எங்களை கௌரவமா நடத்தணும்னு சொல்ற பாருமா, அதுவே கேட்கறதுக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த காலத்துல யாருமா அப்படி நடத்துறாங்க? ஐயோ, இப்படி எல்லாம் பேசாதீங்க. ஒரு நிமிஷம். சரிம்மா. கதிர், வரேங்கா. என்னக்கா? ஒரு நிமிஷம் இரு. இந்த போய் ஒரு 10 முட்டை வாங்கிட்டு வா. ம்? சரிக்கா. தம்பி சார். பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாப்பா. சரிங்க சார். டேய், இவன் தான்டா. வா, தூக்கிடலாம். அவன்கிட்ட போய் அட்ரஸ் கேட்போம். இடத்த காட்டுன்னு சொல்லுவோம். இடத்த காட்ட வந்தானா ஓகே, இல்லைன்னா அப்படியே தூக்கிடுவோம். சரி, வா. தம்பி கொஞ்சம் நில்லு. இந்த ஜானகி நகர் எங்க இருக்கு? அது அந்த பக்கம் மெயின் ரோட்ல இருக்குண்ணா. நாங்க இந்த ஏரியாவுக்கு புதுசு. மெயின் ரோடுக்கே எப்படி போகணும்னு தெரியாது. கொஞ்சம் எங்க கூட வந்து மெயின் ரோட காட்டுறியா? இல்லண்ணா, நான் கடைக்கு போறேன், என்னால வர முடியாது. எவ்வளவு நேரம் ஆக போகுது தம்பி? இல்லண்ணா, வந்து காட்டிட்டு வந்துறேன். அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கேன். யாருப்பா இவங்க? ஏப்பா, யார் இவங்க? நீ இவங்க கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? இல்ல, அட்ரஸ் கேட்டு வந்தாங்க அங்கிள். நீங்களா எப்படி இங்க? நாங்கெல்லாம் உன்னை கண்காணிச்சிட்டு இருக்கிறோம். யாருப்பா நீங்க? எங்க போனோம்? ஜானகி நகர் போனோம். அங்க ஒரு ஜிம் இருக்கு. அந்த ஜிம் அந்த பக்கம் மெயின் ரோட்ல தானே இருக்கு. அந்த பக்கம் போகாம இங்க வந்து என்னப்பா விசாரிச்சிட்டு இருக்கீங்க? ஓகே சார், ஓகே. தேங்க் யூ. கிளம்புங்க. சரி வா. தம்பி, நீ எங்க போற? மளிகை கடைக்கு போகணும். மளிகை கடைக்கு வேலு மாமா கூட போ. ஓகே. அண்ணா, பையனை நீங்களே கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா வீட்டுல கொண்டு போய் விட்டு வந்துருங்க. சரி போப்பா. தம்பி, சரி. வாப்பா போலாம்.
சரி வாங்கப்பா நம்ம போலாம். சரி நடங்க போலாம். நம்ம பயலுக்கு தான். பேசு பேசு பேசு. ஏய் சொல்ற. அண்ணே நாம நினைச்ச மாதிரி அந்த பொண்ணு குடும்பம் சாதாரணமான குடும்பம் இல்லண்ணே. டேய் அவங்க குடும்பத்துக்கு உன்னை மார்க் போட சொன்னா உங்க அண்ணி குடும்பம் எப்படிடா சாதாரண குடும்பமா இருக்கும்? அண்ணே தெரியாம சொல்லிட்டேனே, மன்னிச்சிருங்கண்ணே. சரி சரி விஷயத்த சொல்லு. அண்ணே அண்ணியோட தம்பி தனியா தானே போனான் ரோட்ல. தூக்கிடலான்னு பக்கத்துல போனா கூவத்துல இருந்து வர கொசு மாதிரி ஆட்டோ தோழர்கள் வந்துட்டாங்க. எங்க இருந்து வரானுங்கன்னு பார்த்தா அந்த பையன் வீட்ல இருந்து வந்ததுல இருந்தே அவனுக்கே தெரியாம பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்திருக்கானுங்கண்ணே. டேய் என்னடா சொல்ற? அந்த பையனை தூக்கிட்டீங்களா இல்லையா? இல்லண்ணே, அதுக்குள்ள அவனுங்க வந்து காரியத்துக்கு எடுத்துட்டானுங்கண்ணே. இத சொல்றதுக்காடா இப்ப போன் பண்ண? அண்ணே தோழர்களை மீறி அந்த வீட்ல இருந்து ஒரு சட்டி பானை கூட தூக்க முடியாதுண்ணே. டேய் போன வேடா. என்னாச்சு அண்ணாமலை? அந்த ஆட்டோ சங்கத்துக்காரங்க அந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பு நிக்கிறாங்களா? அவங்கள மீறி ஒண்ணும் செய்ய முடியாதுன்றான். கடைக்கு போற பையனுக்கு அவனுக்கு தெரியாம 4 பேர் ரகசிய பாதுகாப்புக்கு வந்தாங்கன்னு சொல்றான். ஏன் ஆபீசர் பையனையே தூக்கிட்டு வர முடியலையே, இசை பாப்பாவை எப்படி தூக்கிட்டு வர போறீங்க? சும்மா இருங்க அண்ணாமலை. எப்ப பார்த்தாலும் இசைப்பிரியான்னு. என்னோட போலீஸ் புத்தி 7 கடல் 7 மலை தாண்டி வச்சிருந்தாலும் என்னால தூக்கிட்டு வர முடியும். இசையை உன் கூட சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு. சரியா? என்னடா டேய் சும்மா சொல்லுடா. டேய் நீ சொல்லல அம்மா கிட்ட சொல்லிடுவேன். நந்தினி தான் என் பொண்டாட்டிங்கிறத என்ன என்னால ஏத்துக்க முடியலடா. டேய் என்னடா சொல்? தப்புடா. காஃபி கொடு. நீ பண்றது ரொம்ப தப்பு. இந்தா கொண்டு போய் கொடு. அத்தை அத்தை என்ன இங்க வாங்களே. வேலையா இருக்கு. சீக்கிரம் வாங்க. அத்தை வாங்க வாங்க. அத்தை உங்க கோர்ட் அவசரமா கூட்டி ஆகணும், தீர்ப்பும் சொல்லி ஆகணும். ஆமா. ஐயோ அக்கா ப்ளீஸ் கா நீங்க நோ 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 அதெல்லாம் முடியவே முடியாது. நீதி வேணும்னா நீதி வேணும். we want justice. we want justice. இரு என்ன பிரச்சனை உங்களுக்கு? பாருங்க அத்தை, நேத்து நாங்க 3 பேரும் அவ்வளவு கஷ்டப்பட்டு ரூம் அலங்காரம் பண்ணிட்டு வந்தோம். இவங்க 2 பேரும் அதை வீண் பண்ணிட்டாங்க. அண்ணி கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? இந்த வீட்ல எந்த உரிமை பிரச்சனைனாலும் பேசுறது நான் தான். இப்ப மட்டும் எப்படி பேசாம இருக்க முடியும்? அவந்திகா, நீங்க எல்லாரும் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. இங்க இருந்து கிளம்பி ரிசப்ஷன் முடியற வரைக்கும் இசைதான் மருமகளா இருந்தா. ஆனா வீட்டுக்கு வரும்போது நந்தினியோட தான் வந்தோம். எனக்கே நாம ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி இருக்கு. அப்ப பிரபாவுக்கும் நந்தினிக்கும் அப்படித்தானே இருக்கும். நான் இதுக்குன்னே திட்டம் போட்டு வந்தவன். எனக்கெல்லாம் மனசாட்சியும் கிடையாது, குற்ற உணர்ச்சியும் கிடையாது. ஒன்னும் அவசரம் இல்ல. அவங்களுக்குள்ள மனசு ஒத்து போறதுக்கு கொஞ்ச நாள் ஆகத்தான் செய்யும். அது வரைக்கும் நீங்க யாரும் இத பத்தி பேசவே வேண்டாம். அக்கா உன் கேஸ் தள்ளுபடி ஆயிடுச்சு. உமா, அந்த ஈசிஆர் இடத்தோட டாக்குமெண்ட் இருக்குல்ல, அதை கொஞ்சம் எடுத்துட்டு வா. சரவணா, அப்பா நீ சீக்கிரமா ரெடியாகி ஆபீஸ் போயிடு. சரி. கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி சேர்மன் ஒருத்தர் அந்த இடத்த பாக்கிறதுக்கு போயிருக்காரு. அவர் பார்த்துட்டு 10 மணிக்கெல்லாம் ஆபீஸ் வந்துருவாரு. எங்க அந்த இடத்த விக்கிறதுன்னு முடிவே பண்ணிட்டீங்களா? கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு உமா? அந்த இடம் எப்படி வாங்கினோம்? நம்ம பினான்ஸ் கம்பெனில டெபாசிட் பண்ணவங்களோட பணத்தை வச்சு வாங்கின இடம். இப்ப எல்லாரும் பணத்தை திருப்பி கேட்கறாங்க. அந்த இடத்தை வித்து அவங்களுக்கு கொடுக்கறது தான் நியாயம். எல்லா சொத்தையும் வித்துக்கிட்டே போறோமேன்னு ஒரு சின்ன வருத்தம் இருந்துகிட்டே இருக்கு. எனக்கு கூட அத்தை சொல்றதுதான் நியாயமா படுது. தயவு செஞ்சு எல்லாத்துக்கும் எல்லாரும் கருத்து சொல்லிட்டு இருக்காதீங்க. ஃபைனான்ஸ் கம்பெனி பாத்துக்கிறது அப்பாவும் சரவணனும். எது நல்லது கெட்டதுன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்களே பாத்துக்கிட்டோம். தயவு செஞ்சு நீங்க விட்டுருங்க. திலீபா, அப்பாவும் நானும் எல்லா கஷ்டங்களையும் அனுபவிச்சுட்டு தான் வசதியை பார்த்தோம்.
திரும்பவும் கஷ்டப்படுறதுல எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க எல்லாரும் வசதியா வாழ்ந்து பழகிட்டீங்க, அதுக்காக தான் சொன்னேன். அம்மா, நாங்க வசதியா இருக்கிறத விட நிம்மதியா இருக்கிறது தான் முக்கியம். என்ன? அப்ப நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். அந்த இடத்த வித்தாதானே நிம்மதியா இருப்பீங்க? விட மாட்டேன். உங்க குடும்பத்தையே நிம்மதி இல்லாம செய்யறதுக்கு தானே நான் வந்திருக்கேன். வாவுமா, வரேங்க. சீக்கிரமா போலாம். வா வா வா. இருங்க 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 ஒரு என்ன? நிமிஷம். நானே உங்ககிட்ட ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சேன். இவ்வளவு நாளா பிரியமானவள் பாக்குறீங்கல்ல, சப்ஸ்கிரைப் பண்ண கூடாதா? எப்படின்னு கேக்குறீங்களா? கீழே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கு, அதை பிரஸ் பண்ணுங்க போதும். ஓகே, ஆமா. தேங்க்யூ. வரட்டுமா?